நமச்சிவாயம் வாழ்க நாள்ந்தாள் வாழ்க. என்னை பார்க்கும் பைரவியே வாழ்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறேன்னா வீட்டில் விளக்கேற்றுறது. இப்போ நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வச்சுருக்கீங்க, நீங்கள் கோயிலில் தானே இருக்கீங்க, எப்போ பூஜை பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நான் காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் பூஜை பண்ணுவோம். அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜை பண்ணுற மாதிரி தினம் ஒரு 5 விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது மனம் சஞ்சலப்படுறவங்களுக்கு, மனம் இது பண்ணுறவங்களுக்கு சொல்கிறது எல்லா வார்த்தையும் என்னன்னா, ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. நம்ம எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒரு 5 தீபம் வீட்டில், குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, நம்ம பிடிச்ச சாமிக்கு ஒரு விளக்கு, நம்ம சொல்லுவோம்ல காலபைரவர் அவருக்கு ஒரு விளக்கு, ஒரு குபேர விளக்கு, ஒரு கமல விளக்கு. இந்த 5 விளக்கு தான், 5 தீதான் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 100 எண்ணெய், சாயந்தரம் 100 எண்ணெய். இதில் ஏற்றி ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை சாமி செஞ்சு கொடுக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி. இப்போ நாங்களாக இருக்கோம்னா எத்தனை பேரோட பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா மன அமைதி வேணும்ல. உங்களுக்கு தெளிவாக நம்ம ஒரு சபையில் இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே பேசணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனம் நிறைஞ்சு பேசணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை தான். காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் கொஞ்சம் மௌன விரதம், ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் மௌனமாக நமக்குள்ளே என்னென்ன இன்றைக்கி பண்ண போகிறோம், தொடக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னுடைய தொடக்கம் இது மாதிரி தான். காலையில் ஒரு அரை மணி நேரம் அமைதியாக மௌனமாக இருப்போம். அது பிறகு எப்படி தொடக்கம் பண்ண போகிறோம். சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா மன சந்தோஷமானது நம்ம வெளியாள்கிட்ட பேச முடியும், வைக்க முடியும். எவ்வளோ தீர்வு காண வராங்க செய்கிறாங்க, அவங்ககிட்ட மன நிறைஞ்சு பேசணும். எல்லாமே அம்பாள் கொடுப்பா. வராகியை கும்பிட்றோம், பைரவரை கும்பிட்றோம், காளியை கும்பிட்றோன்னு எல்லாமே அம்பாள் கொடுப்பா. ஆனால் அது வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் நிதானம்னு வேணும். அப்போ நிதானம் என்ன வேணும், காலையில் போய் நம்ம அலைய வேணாம், இன்றைக்கி வேலை செய்ய போகிறோமா அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிடணும். தாயை பத்திரகாளி எனக்கு தோல்லரு, நம்ம இப்படி நம்ம குலதெய்வமே எனக்கு தோல்லரு, எனக்கு வழிகாட்டுற வாராகிய கோயில் அது அப்படின்ட்டு ஒரு தொடக்கம் காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் நின்று நிதானமாக ஒரு 5 நிமிஷம் வீட்டில் வந்து வணங்குங்க, குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தை வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி பொழுது நல்ல பொழுது அப்படின்னு தினம் நல்ல பொழுது தான். இன்றைக்கி உங்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குற பைரவர்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பூஜை பண்ணுறோம். அந்த பூஜையை தான் உங்களுக்கு கண்ணில் காட்டும்.